உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றேன் சூர்யா, நீ துர்காமாவை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். நானும் உங்ககிட்ட துர்காமாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல மாட்டேன். துர்காமா இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் சூர்யா. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டாம் சூர்யா. புஷ்பாவை நீ கல்யாணம் பண்ண வேணாம். தேவி அவளோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்திருக்க மாமா. நீங்களும் உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வாங்கல. இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. ஹாசினி, தேவிமா குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? புஷ்பாவோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன் உயிரை காப்பாத்த போய் தான் அவளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லி அழுதான்னு நீ பார்த்தல, அதுக்கு முழுக்க முழுக்க நான் தானே காரணம். அவளுக்கு வேற ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிருக்கலாம். ஆனா புஷ்பாக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு அவளோட கல்யாண வாழ்க்கைய, இல்லற வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அது எப்படி ஹாசினி? அதை எப்படி நான் சரி பண்றது? என்னால பாதிக்கப்பட்ட புஷ்பாவுக்கு நான் தானே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஹாசினி. மாமா, புஷ்பா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே மாமா. ஹாசினி, துர்கா சொன்னதை நம்பிட்டு இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் புஷ்பா மேல அவ சொன்ன குற்றச்சாட்டுல ஏதாவது ஒண்ணு நிரூபிச்சிருக்காளா? புஷ்பா மேல இருக்கிற வெறுப்புல தான் துர்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த துர்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ புஷ்பாவை சந்தேகப்படாத ஹாசினி. எனக்கு என்னமோ புஷ்பா கெட்டவளா தெரியல, அவ நல்லவளா தான் தெரியுறா. நீங்க துர்கா பேச்சை கேட்டுதான் 2 பேரும் புஷ்பாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் மனசையும் துர்கா அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இல்ல இல்ல, கரெக்ட் சூர்யா. சூர்யா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் துர்கா பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சூர்யா மாமா, கல்யாணங்கிறது உங்க விருப்பம். இதுக்கு மேல நாங்க தலையிட விரும்பல. வா தேவிமா. சூர்யா, அம்மா, இவங்கெல்லாம் சொல்றத கேட்டு நீ உன் மனச போட்டு குழப்பிக்காத. நீ சொன்ன மாதிரி புஷ்பா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. வீட்டுக்கு கெஸ்டா வந்த பொண்ணு உன் உயிரை காப்பாத்து போய் தான் குழந்தை பெத்துக்க முடியாத நிலைக்கு ஆளாகி போயிட்டா. இதுக்கப்புறம் அவளை வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அவளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுதான். நான் மாறி கூட அதிகமா பழகல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவகிட்ட நான் சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கேன். ஆனா நீ மாரிய பத்தி சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது புஷ்பாவை பார்த்தா எனக்கு மாரிய பாக்குற மாதிரியே தோணுதுப்பா. புஷ்பாவோட குணத்தை பார்க்கும்போது மாரியே மறுபிறப்பு எடுத்து வந்த மாதிரி இருக்குப்பா சூர்யா. எனக்கு என்னமோ மாரிதான் புஷ்பாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாளோன்னு நினைக்க தோணுதுப்பா. ஆனா இந்த துர்கா சும்மா இருக்க மாட்டாப்பா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதையுமே நம்பிடாத. ஓ முடிவுல நீ உறுதியா இரு. என்னம்மா, எது கூப்பிட்ட? இந்த ஃபேன்ல ஏதோ சத்தம் வருதுமா, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. என்ன சத்தம்? இது என்ன சத்தமா இருக்கும்?
அப்போ ஜோசியர் சொன்னது, சித்தர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உடம்புதான் துர்கா, உள்ள இருக்கிற உயிர் துர்கா இல்ல. அப்ப இவ யாரு? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க பார்த்தேன்? துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியா? ஓ, போல்ட் லூஸா இருக்கு. மா மா, அது ஒன்றும் இல்லை, போல்ட் ஏதோ லூஸா இருக்கும் போல. அப்புறம் சரி பண்ணிடலாம். நான் எலக்ட்ரிஷியனை வர சொல்லிடுறேன். ம். அப்போ என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சா? கடவுளே, என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது இன்னொரு ஆத்மான்னு சித்தர் சொல்றாரு. அவர் கொடுத்த தீர்த்தம் மூலமா என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். துர்கா என் வயித்துல பிறக்கலனாலும் அவளை நான் என் பெத்த பொண்ணாதான் நினைக்கிறேன். துர்காவும் ஒரு நாள் கூட என்ன சித்தியா நினைச்சதில்ல. என் 3 பொண்ணுங்களையும் அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரு இருந்த இடத்துல இருந்து என்னையும் என் பொண்ணுங்களையும் துர்கா தான் காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா இந்த 4 வருஷமா துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. எதுக்காக இப்படி ஒரு சோதனை? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதிர்த்த வீட்டுல இருக்கிற குழந்தை தேவியோட அம்மா மாரியோட ஆத்மாதான் என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் துர்கா அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போயிடுறா. என் பொண்ணு துர்கா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு இப்பதான் காரணம் புரியுது. உருவத்துல துர்கா, உள்ளுக்குள்ள மாறி இந்த ரெட்ட வாழ்க்கைய அவளால எப்படி வாழ முடியும்? இதனால எல்லாருக்குமே குழப்பம் தானே. அதனால இதை இப்படியே விட்டுற முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.